ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அது மாரி சோழனும், அதுக்கப்புறம் நிலாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸ் "என்ன ஆச்சு? எதனால அவர் வீட்ட விட்டு போனாரு? எல்லாம் நடந்தது எல்லாமே சொல்லுங்க" அப்படின்னு கேட்கவும், இந்த மாரி எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருந்தோம். அவங்க பார்த்து ஜோசியர்கார் எங்க அண்ணனோட ஜாதகத்த பார்த்துட்டு, "இந்த மாரிலாம் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. பெண் தோஷம் இருக்கு. நீங்க இருக்க வீட்ல எந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்காது." இந்த மாரிலாம் சொல்லவும், அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே போலீஸ் அவங்க வீட்ல என்னலாம் இருக்கு? கிணறுலாம் இருக்கா? அப்ப கிணறுல எதுவும் விழுந்துட்டாரான்னு பார்த்தீங்களா? இல்ல வேற எங்கேயும் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாரிலாம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அந்த மாரிலாம் சொல்லவும், என்ன இப்படியெல்லாம் போலீஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுவுறாரு. நிலா சோழனுக்கு ஆறுதலா தோள்ல சாஞ்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ணன் எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடி அலையுறாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நேரம் கேட்டு விசாரிக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உண்மைய சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லவும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க போய் சோழன் சேரன கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சேரன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.